மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ. ஸோ இதில் வந்து டிஎஃப்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்ட் ஸ்டேட், அதாவது ட்ரான்சேக்ஷன் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்டேட் இன்ட்டு இன்புட் சிம்பிள்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வரும். ஓகே, அதே இது என்எஃப்ஏ அப்படின்னா அதே ட்ரான்சிஷனில் ஸ்டேட் இன்ட்டு இன்புட்ஸ் எத்தனை இன்புட்ஸோ அத்தனைக்கு 2 பவர் ஸ்டேட் வரும். ஓகே, இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் கன்வெர்ட் ஆகும், இங்கே வந்து மெனி ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த தான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். சரி, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேயா, சரி, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது Q0 ஆரோ, அதில் Q1 ஆரோ, Q2ங்கிறது எண்ட் ஸ்டேட்டு. ஸோ இதில் வந்து செல்ஃப் பார்த்தோன்னா A, B, அப்புறம் Q0 to Q1 B, அப்புறம் Q1 to Q2 வந்து அதுவும் ஒரு B இன்புட். ஓகே, இது வந்து ஒரு NFA. எப்படி NFAன்னு சொல்கிறோம்? Q0லேருந்து Q1 வந்து Bயாக இருந்தாலும் போகுது, Q0 to Q0 Bயாக இருந்தாலும் மறுபடியும் போகுது. இப்போ ஸ்டெப் 1 என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டேட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரான்சிஷன் டேபிள். ஓகே, டேபிளை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். NFA உடைய ட்ரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம டேபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டை போட்டு விடுவோம் A, B, அப்புறம் Q0, Q1, Q2 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை போட்டு விடுவோம். ஸோ Q0ங்கிறது ஸ்டார்டிங்கு, Q2ங்கிறது வந்து எண்டிங். ஓகேயா, அப்போ என்ன, Q0 to A அப்படின்னா Q0க்கு போகுது, அது Q0 to B அப்படின்னா அது மறுபடியும் Q0, Q1 ரெண்டுக்கும் போகுது. ஓகே, அந்த டயக்ராம் பிரகாரம் ரெண்டுக்கும் போகுது. அப்புறம் Q1 அப்படின்னா Q0, அது எது B அப்படின்னா Q2க்கு போகுது. Q2ல இருந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே போகலை. ஓகேயா இல்லையா? ஸோ Q1லேருந்து A பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எதுவுமே போகலை. ஸோ அது நல்லு தான், எம்டியாக காட்டணும். ஓகே, இதுதான் வந்து என்னது NFAவுடைய ட்ரான்சிஷன் டேபிள். ஓகே, ஸோ இப்போ Q0 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, Q0 Q1ங்கிறது இன்னொரு ஸ்டேட்டு. புரியுதா? இப்போ Q2வும் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, NFA டு அந்த டேபிளை நம்ம வரைஞ்சிக்கிடலாம். ட்ரான்சிஷன் டேபிள் A, B, Q0 ஸ்டார்ட் ஸ்டேட்டு, Q1, Q2, Q0, அப்புறம் Q0, Q1 ஒரு புது ஸ்டேட்டு, அப்புறம் எம்டி Q2, அப்புறம் எம்டி. இப்போ டிஎஃப்ஏ உடைய ட்ரான்சிஷன் டேபிள் நம்ம வரைய போகிறோம். இதை என்ன பண்ண போகிறோம், ட்ரான்சிஷன் A, B. ஸோ Q0லேருந்து பார்த்தோம் அப்படின்னா Q0 அப்படியே எடுத்து எழுதிக்கிடலாம். Q0, Q1 அங்கே வந்து Bக்கு இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த ரெண்டுமே வந்து Q0, Q1 தான். Q0, Q1. இப்போ நம்மளுக்கு ரெண்டு புது ஒரு Q0ங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, அப்புறம் Q0, Q1ங்கிற ஒரு நியூ ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட் தான். ஏன்னா நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரெண்டுமே ஒரு சிங்கிள் ஸ்டேட்டு. சரி, இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம எடுத்து எழுதுறோம். ஓகே, Q0, Q1 அப்படிங்கிற நியூ ஸ்டேட்லேருந்து எடுத்து எழுதுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய விளக்கம். Q0லேருந்து நம்ம ஒரு Q0, Q1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, புது ஸ்டேட்லேருந்து நம்ம வேறு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம், அந்த இடத்துல இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுதான் வந்து இப்போ நம்ம சிம்பிளைஸ் பண்ணி காட்ட போகிறோம் டேப்லேஷனில். கவனிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த Q0, Q1 போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் சம் பண்ணணும். இப்போ Q0 ஏல பார்த்தீங்கன்னா Q0 மட்டும் தான் இருக்குது, ஏன்னா Q1ல் A வந்து நல்லு தான். ஸோ அதை சேர்க்க வேண்டாம். அதே இது Q0ல் வந்து B அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q0, அப்புறம் என்னது இருக்குது இந்த Q2.
ஓகே, பியில் வந்து Q2 இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ Q0 Q1 அப்புறம் Q2 அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ யூனியன் அப்படி சொல்லலாம். ஸோ யூனியன் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ Q0 Q1லேருந்து Q0 Q1க்கு போயிட்டோம். ஸோ Q1லேருந்து இப்போ புது ஒரு ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு Q0 Q1 Q2 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேயா, சரி, இப்போது Q0 Q1 Q2ங்கிற அந்த புது ஸ்டேட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ என்ன பி என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஏ என்ன, ஏற்கனவே Q0வில் வந்து ஏனா Q0 இருக்குது. Q1ல் ஏ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை. அதே Q2லேருந்து ஏயும் ஒன்றும் இல்லை. ஸோ மூணுடைய சம்மேஷனும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா Q0ங்கிற அதே ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து Q0 தான். ஓகேயா, ஸோ Q0 Q1 Q2 ஆஃப் ஏ வந்து Q0. ஓகே, வேறு எதுவுமே எங்கே இல்லை, எல்லாமே நல்லு தான். ஸோ சம்மன்னா தேவையில்லை. ஓகேயா, ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா பி, அதே இது பார்த்தீங்கன்னா Q0 Q1 இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, அதே சேம் தான். ஸோ அங்கேயே புது ஸ்டேட் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. அதாவது Q1 Q2ன்னு எந்த ஸ்டேட்டும் புது ஸ்டேட் ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த டேப்லேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் 3 ஸ்டேட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு டயக்ராம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டயக்ராம் போடணும். ஓகேயா, ஸோ அதை தான் இப்போ ஏற்கனவே Q2 தான் வந்து எண்டு இல்லையா. ஸோ அதான் வந்து எண்டு ஸ்டேட்டு, Q1 வந்து ஸ்டார்ட் ஸ்டேட்டு. ஓகேயா, ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம இதுக்கு 3க்கும் டயக்ராம் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் அங்கே போட்ட டயக்ராத்தை இதில் நான் பெனில் வரைஞ்சிடுறேன். ஸோ Q0லேருந்து ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். அது எது பியாக இருந்தால் Q0 Q1க்கு போகுது. Q1 Q0லேருந்து ஏ இருந்தால் மறுபடியும் அப்போ பேக்கில் ஏக்கு போகும், ஏக்கு போகுது. ஓகேயா, அது இது பியாக இருந்தால் Q0 Q1 Q2க்கு போகுது. ஓகே, இது பி. இப்போ இங்கேருந்து ஏஆர் இருந்தால் என்ன செய்யும், ஏஆர் இருந்தால் அப்படின்னா மறுபடியும் Q1க்கு போகும் ஒரு டயக்ராம். ஓகே, இது ஏ. அது இது பியாக இருந்தால் செல்ஃப் லூப்பில் பி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து NFA டு DFA உடைய உங்களுக்கு ஈஸியாக எப்படி NFAலேருந்து DFA மாறுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும். டபுள் இது இருக்காது. ஏன்னா ஒரு இதுக்கு தான் போவோம், பின்னா ஒரு இதுக்கு தான் போவோம். பட் ப்ரீவியஸில் அப்படி கிடையாது. ஓகேயா, ஸோ இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.